வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று முன்தினம் அதானி அவர்கள் சென்னை வந்தது. 4 மணி நேரம் மட்டும் இங்கே இருந்துட்டு 5 மணி நேரம் இருந்துட்டு அவர் உடனே போயிட்டார். இது பலவிதமான எதுக்கு வராரு, ஏன் வராருன்னு பலவிதமான விமர்சனங்கள் வரும்போது சபரீசன் அவர்களை சந்தித்தார். சபரீசன் அவர்களை மட்டுமல்ல, இன்னொரு பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை சந்தித்தார் அப்படியான தகவல்கள் வருது. சரி, சபரீசன் அவர்கள் போய் அதானியை சந்தித்தது தவறா அப்படின்னா யாரும் யாரை வேணாலும் சந்திக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா, இன்றைக்கி அதானியை பற்றி தொடர்ந்து குறை கூறிக்க கடந்த காலத்தில் அதானி நிறையா மோடி அவர்கள் அதானிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதானி ஹிண்டன்பெர்க் அறிக்கை அதானி மேலே குறை சொல்லுது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியான திமுக, அதனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் போய் சந்திப்பது பல விவாதங்களை எழுப்பியிருக்கு. ஒன்று. இன்னொரு விஷயம், அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அவங்க ஆசைப்பட்டதை பேசிக்கலாம். இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, வரக்கூடிய தகவல் என்ன, ஏற்கனவே அந்த காட்டுப்பள்ளி விரிவாக்கம் உங்களுக்கு தெரியும், துறைமுக விரிவாக்கம், அது ஏற்கனவே அதானிக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு திமுகவோட தயவு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா டெண்டர் விட்டாங்க இந்த வருஷத்தில். முதல்ல பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி குழுமம் தான் அந்த டெண்டரை எடுத்து அவங்க முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தே போட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, கடந்த காலங்களில் அதானி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி ஆட்சியில் ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. சரத்பவாரோடு சேர்த்து சரத்பவார் வீட்டுக்கே போய் அந்த தாராவி அவர் தான் புனரமைப்புறாரு. கண்டிப்பாக சரத்பவாருடைய ஆதரவு தேவை. சரத்பவார் போய் பார்த்தார். அப்போ நம்ம ஒன்று சொன்னோம், ஏங்க திமுக அதிமுக பிஜேபிலாம் இல்லை, பணக்காரர்கள் அப்படிங்கிறது தனி உலகம்ங்க. அதில் நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சிலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பேசிடலாம். சபரீசன் என்ன அதானியை சந்தித்தார் அப்படிங்கும்போது திமுககாரங்க ஆமாப்பா சந்திப்பார்னு ஒரு பக்கம், பிஜேபியினர் பார்த்தீங்களா திமுக ஒரு துரோக கட்சி, இங்கே இவங்க பிஜேபி துரோக கட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பணம் ஒரு தனி ஒரு உலகம், அவர்களுக்கென்று தனி மொழி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக எல்லா கட்சியிலையும் இந்த பணம் அப்படிங்கிறது ஒன்று சேர்க்கும். நிறையா பார்த்தீங்கன்னா திமுககாரங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, அதிமுககாரன் தான் அவங்கள்ட்ட டெண்டர்லாம் எடுத்திருப்பாங்க, அதிமுக ஆட்சியில் திமுக எடுப்பாங்க. இது நம்ம ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. சரி, அவங்க கொள்கை ரீதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி நிலைமை இதுதான். ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி அதானி அவர்களை பற்றி ராகுல் காந்தி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி சொல்லிகிட்டு இருக்க ராகுல் காந்திகிட்ட அதானி பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதானி அப்படின்னு பேசினாலே நாடாளுமன்றத்தை அவங்கள விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அதானியும் மோடியும் ஒன்று தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன கேட்குறோம்னா, இவ்வளோ தூரம் எல்லா விஷயத்துலேயும், இப்போ செல்வ பெருந்தகை விஷயமாகட்டும், திருமாவளவன் விஷயமாகட்டும், எடப்பாடி விஷயமாகட்டும், யார் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் சீமான விஷயம் எல்லாரை பற்றியும் அக்கு வேற ஆணி வேற ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க ஒரே ஆள் யாருன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை அவர்கள் தான். பாருங்க, இவர் பற்றி இப்படி பற்றி அப்படி பற்றி இப்படின்னு எல்லா விதமும் ஃபிங்கர் டிப்பில் வைப்பார். அப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஆமாங்க பார்த்துருக்காங்க, அது சம்பந்தமான விவரங்களை விரைவில் வெளியே விடுவேன். எப்போ விடுவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதுது. ஏன்னா எப்பயுமே நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறவங்க ஒன்று. நீங்கள் சபரீசன் அவர்கள் பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வேண்டியப்பட்டங்கிற நீங்கள் தான் சொன்னீங்க. யார் சொன்னாங்க? நிர்மலா அவர்கள், சீதாராமன் என்ன சொன்னாங்க? அதானி அம்பானி இவர்களை பற்றி குறை சொல்லக்கூடிய திமுக அதே அதானியிடம் ஏன் போய் நீங்கள் ஒப்பந்தம் போட்டிங்க, டேட்டா ஒப்பந்தம் போட்டிங்கன்னு கேட்டீங்க. இந்தியாவில் மிக மிக பணக்காரராக இன்றைக்கி உருவெடுத்துட்டு இருக்கவர் அதானி. அவரை சரியோ தப்போ நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் அவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த துறைமுகத்தை அவர் தான் பணம் கொடுத்து விரிவாக்கம் பண்ண எடுக்கிறார், டெண்டர் எடுக்கிறார். வேறு யாரும் வரலையே, என்ன பண்ணுவாங்க? எல்லா கவர்மெண்ட்டையும் சொல்கிறோம். திமுகவுக்கு ஒரு சங்கடம் இருக்கும், மேற்கு வங்காளத்துக்கு எடுத்திருக்காரு, என்ன பண்ண முடியும்? நீங்கள் அம்பானி அதானி இவர்களை தவிர்த்து விட்டு இன்றைக்கி இந்தியா பொருளாதாரத்தை பண்ண முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். பண்ண முடியாது. நீங்கள் பணக்காரங்க, அவங்க தான் பணக்காரங்க. இன்னும் ரொம்ப ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்கன்னு கூட சொல்லலாம். கொள்கை முடிவே அவங்க மீறி எடுத்துட முடியுமா நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதானியும் சபரீசன் சந்திப்பு, அதில் இந்த அளவுக்கு ஒரு திட்டங்கள் தீட்டப்பட்டது அப்படின்னு இந்நேரம் நம்ம அண்ணாமலை சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறாரு? மர்மத்தை விரைவில் வெளியிடுவேன். உடனே நம்ம ஆளுங்க கமெண்ட், ஆமாங்க ஏற்கனவே நீங்கள் வாட்சுக்கான பில்லு கேட்டதுக்கே 4 மாதம் கழித்து கொடுத்தீங்க,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஊழல் பட்டியல் வெளியிடுறேன்னு முதல் பாட்டு வெளியிட்டு அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொரு பட்டியல் வெளியிட்டீங்க. அதில் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. சரி, ஆட்சிக்கு முன்பு யார் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய ஊழல் பட்டியல் வெளியிடுறீங்க, அதுவும் இது வரைக்கும் வெளியில்லை. நீங்கள் எதை தான் முழுமையாக பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குற கேள்வி சரியா தப்பா? நம்மளும் அண்ணாமலை மதிக்கிறோம். உண்மையை வெளிக்கொண்டு வருங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாரும் உண்மையை கொண்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் கூட என்ன திமுகவுக்கு நெருக்கடி வரும்னா, பத்தியாப்பா அதானி அவர்கள் மோடிக்கு சப்போர்ட் பண்ணணும், திமுக காரங்களும் அவங்களோட சேர்ந்து இது ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்கப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ நல்லா ஒன்று தெரியுது, திமுக அதானியோடைய டீலிங் போடுதுன்னு வச்சுக்கோங்க. திமுகவை தோலுரித்து காட்டக்கூடிய அண்ணாமலையை தடுப்பது எது அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லாதான்? நீங்களே சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி திமுக செஞ்ச சரியா தவறான எல்லா மாநிலத்திலையும் அதானி அவர்கள் போய் முதலீடு பண்ணுறார். இது இந்த மாநிலம் அந்த மாநிலம் இல்லை, எல்லா மாநிலத்தையும் பண்ணுறார். அது பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், நம்ம மம்தா மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயும், கர்நாடகா எல்லா ஊர்லேயும் நீங்கள் அவர் மட்டும் இங்கே வரக்கூடாதுன்னு திமுக தடுத்ததுன்னா தொழில் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் திமுக அப்படிங்கிற பழியும் உண்டு. சரி, திமுக ஆதாயம் கிடைக்காதா அப்படின்னா, ஆதாயம் கிடைக்காம எந்த அரசியல் கட்சியும் ஏதாவது வேலை பார்க்குமா சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். நியாயமாக பேசணும். திமுகவுடைய மக்கள் விரோத செயல்கள் அப்படின்னா அது நிறையா பேசலாம். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஆர்எஸ் பாரதியோட சண்டை அதாவது என்னென்னா பெரிய லெவலுக்கு நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட தான் மத்திய அரசு இருக்குது. நீங்கள் செந்தில் பாலாஜியை சொன்னீங்க, 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு சிறையிலேயே இப்போ தள்ள, இன்னும் நிறைய பேரை தள்ள போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தெரியல. அப்படி வர்றீங்க விட்றீங்க ஊருக்கு போய் படிக்க போகிறேன்னீங்கன்னா எப்படி இதை மக்கள் பார்ப்பாங்க? ஏன்னா மக்களுக்காக போராடக்கூடியவங்க நீங்கிறவங்க. எல்லாருக்கும் ஒரு எழக்கூடிய சந்தேகம், ஒருவர் ஊர்லேருந்து அதாவது டெல்லியிலேருந்து இங்கே வர்றாரு, தனி விமானத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு, ஏது பார்க்குறாரு, இங்கே இருக்க சாதாரண மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க, அண்ணாமலைக்கோ பிஜேபிக்கோ தெரியாமல் இருக்காது. லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்க முக்கிய புள்ளியும் பார்த்தாரு. ஏங்க முக்கிய புள்ளியை பார்த்தாரு அப்படின்னா, ஆமாங்க அவங்க அவருக்கு வேண்டியப்பட்டவங்களை பார்த்தாங்களா? இப்போ பிஜேபியிலே பல கோஷ்டி இருக்குதோ, இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மொழி பணம் மட்டும்தான். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ங்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துறைமுக விரிவாக்கம் அதை பற்றி பேசியிருக்கலாம். அது மாதிரி அந்த டேட்டா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முடிவானதை போய் என்ன பேசுவார் நமக்கு புரியல. இன்னொன்று எல்லா அரசியல் கட்சிக்கும் இன்றைக்கி ஃபண்டு தேவை. எஸ்பிஐ விஷயத்தை நம்ம பார்த்தோம், இதெல்லாம் விரிவாக பேசிடணும். எஸ்பிஐ ஃபண்டு விஷயத்தில் என்னாச்சு, மார்ட்டின் அவர்கள் பணம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, பிஜேபிக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு, ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி நீங்கள் யார் யாரை குற்றஞ்சாட்டிங்களோ அவங்ககிட்ட பணம் வாங்காமல் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நிற்கிறதுனா எவ்வளோ ஒன்று வேணாங்க, கவுன்சிலராக நிற்கிறதுக்கு எவ்வளோங்க செலவாகும்? ஒரு அரசியல் கட்சி ஒருத்தர் புதுசாக ஆரம்பிக்க முறை என்ன சொல்கிறோம், விஜய் அரசியலுக்கு வர்றாரு, பணம் கையில் வச்சுருக்காராங்க, பணம் யாருங்க பேக்கப் கேட்குறோமா இல்லையா? நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நான் செலவே பண்ண மாட்டேன்னு அரசியல் வர முடியுமா? இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ₹1 கொடுக்காம நான் போன தேர்தல் நின்று சாத்தியமே இல்லாத பேசினா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? என்ன தர மக்கள்கிட்ட சொல்கிறேன், ஆமாங்க ஏதோ ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ரொம்ப நேர்மையான ரொம்ப காமராஜர் ஐயா மாதிரி நான் இருப்பேன்னா இந்த காலத்தில் இருக்க முடியாதுங்க. அதற்கான சூழ்நிலை இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றபடி அதானி அவர்கள் இங்கே வந்தது, இவங்க எல்லாம் பேசினது, அதுக்கப்புறம் இவர் 1000 சந்தேகங்களை எழுப்பினாலும் இது பொதுமக்கள் மத்தியில் இந்த நாளெலாம் பெரிய இமேஜெலாம் வராது. அதை நீங்கள் இந்த மாதிரி மக்கள் விரோத சக்திகளுக்கு அதானிக்கு இவங்க துணை நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணால் எடுபடும். அதை சொல்லாத போது சும்மா நான் அப்புறம் வெளியிடுறேன் அடப்போங்கப்பா அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. மறுபடியும் சொல்கிறோம், பணம் ஒரு மொழி, அது பணக்காரர்கள் மொழி, அது எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்க நம்ம தான் ஸ்டாலின் வாழ்க, மோடி வாழ்க, ஜெயலலிதாமா வாழ்க, எல்லாம் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி ஓரளவுக்கு நல்லது பண்ணால் நல்லதுன்னு தான் மக்களுடைய எண்ணம். பாவம் ஏழைப்பட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது மோடியாவோ ஸ்டாலின் யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணுங்க. நாட்டு மக்களை ஓரளவுக்கு சம்பாரித்து மக்களையும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு மக்கள் துணை நிற்பார்கள். வேறு என்ன நம்ம சொல்கிறது? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.